ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் இதாயிடுச்சு. அதனால் இப்போ போடுறேன். இப்போ வந்து டாபிக் வந்து என்னென்னா, யார நம்பினாலும் நம்மள அந்த சொந்தக்காரங்கன்ற ஒரு ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன்ஸ் மட்டும் இருக்காங்களா, அவங்கள மட்டும் நம்பவே கூடாது. ஏன்னா வந்து இந்த சொந்தக்காரன்றவங்கள மாரி ஒரு டேஞ்சரான பீப்பிள் வந்து யாருமே கிடையாது. நான் ரொம்ப வாழ்க்கையில அனுபவிச்சாச்சு. அனுபவிச்சுட்டு தான் இப்போ வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கோம். 1 இல்ல, 2 இல்ல. ஒவ்வொரு விஷயத்துலையுமே அனுபவிச்சு எனக்கு வந்து கல்யாணம் வந்து ஒரு 16 இயர்ஸ் கல்யாணம் ஆச்சு. இப்போ வந்து எனக்கு 31 ஆகுது. இத்தனை வருஷத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து எது அனுபவிக்கக்கூடாது, எல்லாத்தையுமே அனுபவிச்சாச்சு. அனுபவிச்சு அதுலேருந்து மீண்டு வர முடியாம என்னென்னவோ ஒரு சிச்சுவேஷனுக்கெல்லாம் போய் இப்போ வந்து நாங்க இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் யாருக்கும் வரக்கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. மிடில் கிளாஸ்னாலே வந்துட்டு ஏன்டா இந்த வாழ்க்கை நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு தோணும். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ நம்ம மிடில் கிளாஸ் ஓகே, ஏ கிளாஸ் இருக்காங்க, அப்பர் ஒரு கொஞ்சம் நம்மளோட இன்னும் கொஞ்சம் மேலே இருக்காங்க. நீங்கள் வந்து ஏன் அவங்களெல்லாம் பார்க்குறீங்க? அவங்களெல்லாம் பார்க்காதீங்க. நம்மளோட கீழே இருக்காங்க இல்லையா? இப்போ நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து தங்கறதுக்கு ஒரு வீடு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, பணம் சம்பாதிக்க ஒரு தொழில், ஒரு வேலை, ஏதோ ஒன்று கொடுத்துருக்குறாரு. ஆனால் இது கூட நம்மள மாதிரி ஒரு அத்தியாவசியமான ஒரு இது கூட இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. பிளாட்ஃபார்மில் படுத்துக்கிட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் யாருனா கொடுப்பாங்க, என்ன பண்ணுறது, சம்பாதிக்கிறதுக்கு வழி தெரியாமல் இந்த மாதிரிலாம் ரொம்ப பேர் இருக்காங்க. நம்ம அவங்கள வந்து நம்ம வந்து யோசிக்கணும். அவங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்குன்னா நம்ம கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்கள் வந்து அவங்கள யோசிக்காதீங்க. நீங்கள் இப்போ இந்த லைஃப் உங்களுக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, அவ்வளோதான். இதோட மட்டும் நம்ம லைஃப் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம அதை பற்றி யோசிச்சா ஐயோ அவங்க நல்லா இருக்காங்க, நம்ம இப்படி இருக்குமே, ஏன்டா இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சா நம்ம யோசிச்சுக்கிட்டு அதே இடத்துல தான் இருக்கணும். அந்த இடத்த விட்டு முன்னாடிலாம் நம்ம போக முடியாது. அதனால நீங்கள் வந்து அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆகி முன்னாடி போகிறதுக்கு ட்ரை பண்ணி ஒரு இது பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம அதே இடத்துல தான் இருக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து என்னென்னா, இந்த சொந்தக்காரங்களை நம்பாதன்ட்டு ஒரு டாபிக் வேணும். அது ஏன் வச்சேன்னா, லைஃப்பில் அனுபவிச்சதுனாலயா இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக என்னன்னு தெரியல. ஆனால் வந்து லைஃப்பில் வந்து என்னென்னா, சொந்தக்காரங்களை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. நம்ம நல்லா இருந்தாலும் பேசுவோம், நாசமாக போனாலும் பேசுவோம். அது ஒரே ஆள் யாருன்னா நம்ம சொந்தக்காரங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு 3வது மனுஷங்க நம்மளுக்கு அவங்களுக்கு ஏதோ இருக்காது. ஒரு வேலை செய்கிறதாவோ இல்லை வீட்டு பக்கத்துலையோ இல்லை நம்ம இன்னொரு கடை பக்கம் போயிட்டு வரும்போதோ அந்த மாதிரி ஒரு பரிச்சயமான ஒரு பர்சன் வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு 7-8 வருஷமா நம்மளுக்கு பரிச்சயமா இருக்கும். அந்த பர்சன் வந்து நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது, இந்த மனுஷன் எப்படி இருந்தோம், நான் இப்படி ஆயிட்டான், நம்ம அவனுக்கு எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நல்லது பண்ணுவான், இல்லை எதனா சொன்னோம். ஆனால் இந்த சொந்தக்காரங்கன்ற பர்சன்ஸ் மட்டும் நல்லா அவனுக்கு வேணும், இருக்கும்போது என்ன ஆடுனா, இப்போ பாரு ஒன்றும் இல்லாத உட்காந்துட்டு இருக்கிறான், அவனா அனுபவிக்க வேண்டியதுதான், அவனா இப்படி தான் இருக்கணும், இவனா எதுக்கு தான் இது பண்ணுறானோ, அவனுக்கு எல்லாம் கரெக்டான ஒரு தண்டனை இருக்கும்போது ஆடனா, இப்போ வந்து அனுபவிக்கிறான், அவன் இப்படியே அனுபவிக்கணும், அவன் நல்லா இருக்கக்கூடாது, நாசமாக போகணும், இந்த மாதிரி வந்து நினைக்கிறவங்க தான் இந்த சொந்தக்காரங்கன்ற பர்சன்ஸ். நான் வந்து அதனால தான் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து மைண்ட் செட் வந்து அதுவே ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ என்னோட 3வது மனுஷங்க, என்னோட வேலை செய்கிறவங்க, என் வீட்டு பக்கத்தில் அவங்கள கூட நான் வந்து முழுசாக ஒரு 100% வந்து நம்பிடுவேன். ஆனால் இந்த நாத்தனார், கொழுந்தனார், மாமனார், மாமியார், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமா, மச்சான் இவங்களெல்லாம் நம்பவே மாட்டேன் நான். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நம்ப மாட்டேன். அவங்கள எதிர்பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேன் நான். ஏன் இந்த அளவுக்கு ஒரு மைண்ட் செட்னா, இத்தனை வருஷத்துல நான் பார்த்து நான் ஒருத்தரை நம்பிட்டேன், பிளைண்டா நம்பிடுவேன் நானு. அவங்க நல்லவங்க, கெட்டவங்க, அவங்க வந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க அதெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். அவங்க நல்லவங்க தான், அவங்க நம்மளுக்கு நல்லதா பண்ணுவாங்க அப்படின்னு, அவங்க நம்ம கெட்டதே பண்ண கூட நல்லதா பண்ணுவாங்க, அவங்க நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என் பர்சனல்ஸ் நான் இந்த டே என்னென்ன பண்றேன் எல்லாத்தையுமே ஒரு ஷேர் பண்ற அளவுக்கு தான் நம்புவேன் ஒருத்தர் நம்பினா. அந்த மாதிரி ஆனா நம்ம அந்த மாதிரி நம்பி ஒரு பர்சன் வந்து நம்ம சொல்றோம்னா, லாஸ்ட்ல அவங்க வந்து நம்ம முதுகுல குத்தும்போது ஒரு வலி வரும் பாத்தீங்களா, அதை வந்து வார்த்தையோட சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு வலியா இருக்கும். நம்ம இவ்ளோ நம்பி நம்ம முதுகுல இவங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் 1 இல்ல 2 இல்ல நிறைய அனுபவிச்சுட்டேன். அனுபவிச்சதுனால தான் இப்போ வந்து வந்து உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணலாமேன்னு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இப்போ என்ன அது வந்து எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெர்சன்ஸ்லாம் எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு இதுவா இருக்கு. நம்ம வந்து இப்போ நம்பணும்னா, கல்யாணம் ஆனவங்க வந்து நம்மளனா நம்ம ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஒய்ஃப் இவங்கள மட்டும் தான் நம்பணும். குழந்தைங்க கல்யாணம் ஆகாதவங்கன்னா அப்பா, அம்மா இவங்கள மட்டும் தான் நம்பணும். மற்றபடி வேற யாரையுமே நம்பக்கூடாது. அவங்க நம்மளுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா மத்தவங்கலாம் நம்மளுக்கு வந்து எல்லாமே சேர்த்து வச்சு செய்வாங்க. அதனால நீங்க வந்து இப்ப நம்ம மதிக்கிறது கூட நம்ம கையில பணம், அந்த பேப்பருக்கு இருக்கிற மரியாதை கூட மனுஷருக்கு கிடையாது. பேப்பருக்கு இருக்கிற மரியாதை மனுஷருக்கு கிடையாது. பேப்பர் தான் இம்பார்ட்டன்ட் இப்ப. அந்த பணம்ன்ற ஒரு விஷயம் இப்ப என்கிட்ட, உங்ககிட்ட யார்கிட்ட இருந்தாலுமே நம்மள வந்து மதிப்பாங்க. அந்த பணம் இல்லன்னா நம்ம யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால வந்து நீங்க பணம் சம்பாதிக்கிறது எப்படி? அவங்களுக்கு முன்னாடி இது பண்ணணும். அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். அதே மாதிரி இன்னொன்னு, நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யும்போது, ஐயோ அந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்க? அந்த 4 பேர் யாருங்க நம்ம லைஃப்ல? நம்ம லைஃப்ல நம்ம தாங்க 4 பேர். அந்த 4 பேருக்கோசரம் நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வாழவே முடியாது.
4 பேருக்கோசரம் நம்ம இருந்தோம்னா, அவன் அவன் யார்றா என்ன பத்தி நினைக்க? அவன் யார் அவன்? எனக்கு புடிச்ச மாரி நான் இருக்கேன். எனக்கு புடிச்ச ஃபுட் சாப்பிடுறேன். எனக்கு புடிச்ச ட்ரெஸ் பண்றேன். எனக்கு புடிச்ச மாரி ஹேப்பியா இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருந்த 4 பேருக்கோசரம் நம்ம இருக்கவே கூடாது. அந்த 4 பேர் என்ன நினைப்பானா, இவன் வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும், இவன் கஷ்டப்பட்டே சாகணும் இப்படின்னு நினைப்பான். ஆனா நாம வந்து என்ன சொல்றோம், நம்ம எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் நம்ம ஹேப்பியா இருக்கணும். அப்ப அந்த 4 பேர் நினைப்பான், இவன் என்ன கஷ்டத்துல ஹேப்பியா இருக்கானே, அதாங்க நாமன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அதான்டா நான் எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஹேப்பியா இருந்துட்டு போயிருவேன். நம்ம சேடா இருந்தோம்னா, ஒரு கஷ்டத்துல இருந்தோம்னா நம்ம அந்த இடத்துல தான் இருக்க முடியும். நம்ம மூவ் ஆன் ஆகவே முடியாது. நம்ம அந்த இடத்துல மூவ் ஆன் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வழி இருக்கு, நம்ம வேலைக்கு போகணும், இல்ல ஒரு பிசினஸ் பண்றதோ இந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும். அப்புறம் கஷ்டமா இருக்கும், அந்த கஷ்டத்தையே நினைச்சிட்டு இருந்தாலும் நம்மளால எந்த ஒரு விஷயத்திலயும் ஃபோக்கஸா இருக்க முடியாது. அந்த கஷ்டத்தை ஒத்தி வச்சுட்டு நம்ம ஜாலியா நம்ம ரெகுலர் லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ணணும். ஏன்னா எனக்கு இருக்கணும் நாளைக்கு கிடையாது, என்ன வேணாலும் ஆகலாம். நம்ம ரெகுலர் லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நம்ம போகணும், அவ்வளவுதான். போயிட்டு ஜாலியா இப்ப தூங்கி எந்திரிச்ச மாதிரி காலையில் எந்திரிச்சா தாங்க நம்ம இருக்கமா இல்லையான்னு இருக்க முடியும். நம்ம போயிட்டோம்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிற லைஃப் ஒரு லைஃப், அந்த ஒரு லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகணும். இதுதான் என்னோட கான்செப்டே. வந்து ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களா அப்படி சொல்லிட்டாங்களே, அவனுக்கு யாருமே நம்மளை பத்தி சொல்றதுக்கு? அவனுங்க கரெக்டா இருக்காங்களா நம்மளை பத்தி சொல்ல? நாம கரெக்டா இருக்கும் நம்ம இதெல்லாம் அதனால நம்ம அடுத்தவங்களை பத்தி ஃபீல் பண்றது இல்லையா அவசியமே கிடையாது. அதனால நம்ம வேலை உண்டு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் என்னோட கான்செப்டே. அப்புறம் இந்த 4 பேர் அவங்க சொல்றாங்க சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இது பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. ஒரு பொண்ணு வந்து இப்ப பொண்ணா இருந்தா வந்து அதுக்கு ஒரு ரூல்ஸ். பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும். என்னங்க பொண்ணுனா அப்படிதான். பொண்ணுக்கும் ஆம்பளைக்கும் எல்லாமே ஒண்ணுதான். பொண்ணுனா வந்து இப்ப எல்லாருமே நான் தப்பு சொல்ல மாட்டேன். 1-2 பேர் தப்பு செய்யறாங்க. ஆனா அதுக்காக நீங்க வந்து எல்லாரையுமே அப்படிலாம் சொல்லக்கூடாது இல்லையா? இந்த நம்ம பொண்ணுக்கும் மனசு ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கு. அதனால நீங்க வந்து இந்த 4 பேர் சொந்த பந்தம் அதுங்கெல்லாம் நம்பாதீங்க. அந்த 4 பேர் ஃபர்ஸ்ட் நம்பாதீங்க. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, உங்க ஃபேமிலி அவ்வளவுதாங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இந்த வாழ்க்கை இருக்கிற ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். அப்ப நான் சொல்றது என்ன தப்பா இருந்தா நீங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்லம்மா நீ சொல்றது தப்புமா இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு. இல்ல நான் சொல்றது கரெக்டா இருந்தா நீ சொல்றது கரெக்ட் தாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோ வந்து ஏன் ரொம்ப நாளா போடலன்னா சப்ஸ்கிரைப் இல்ல லைக்ஸ் வியூவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக போகுது. அதனால வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால வாரத்துக்கு 1-2 இது மாதிரி போட்டுருப்பேன். கொஞ்சம் எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் வீடியோ லைக்ஸ் இந்த மாதிரி வியூவர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா போனுச்சுனாக்க நான் வந்து இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு இது பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவும் உடனே அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் மறுபடியும் நான் சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. இந்த நான் பேசுனது எதனா தப்பா இருந்தா சாரி மன்னிச்சுக்கோங்க. அதே மாதிரி எது இல்ல கரெக்டா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். இல்லம்மா நீ பேசுனது கரெக்டா தான் சொன்னாலும் சொல்லுங்க, தப்புன்னு சொன்னாலும் எனக்காக கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இதுதாங்க, இதனால தாங்க ரொம்ப ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடாது அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்குங்க. பணம் தாங்க மெயின். யாரா இருந்தாலுமே நம்ம கிட்ட பணம் 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 இந்த பணம் இருந்தா நம்ம எதை வேணாலும் பண்ணிடலாம் அப்படி சொல்ற ஒரு இது. இப்ப அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழி ஏது வழி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஃபோக்கஸா போகணும். நம்ம 4 பேருக்கோசரம் வாழ்றது, சொந்த பந்தத்துக்கோசரம் வாழ்றது இதெல்லாம் சுத்த முட்டாள்தானங்க. நம்ம குழந்தைங்க, நம்ம ஹஸ்பண்ட், நம்ம ஒய்ஃப், நம்ம அப்பா அம்மா இவங்களுக்கோசரம் தாங்க நம்ம வாழணும். மற்றவங்களுக்கோசரம் வாழ்ந்தா நம்ம மற்றவங்களுக்கோசரமே தான் இது பண்ணிட்டு இருக்க முடியும். நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கா அவ்வளவுதான். ஏன்னா அவங்க ஃபேமிலி தான் பார்ப்பாங்க. நம்ம நல்லா இருக்குமா, சாப்பிட்டோமா, சாப்பிட மாட்டோமா யாரும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. நாங்க சாப்பிட்டோமா சாப்பிடலையான்னு ஃபீல் பண்ற ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா அப்பா அம்மாவோ இல்ல ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்டோ நம்ம குழந்தைங்களோ இவங்க மட்டும் தான் நமக்காக ஃபீல் பண்ணுவாங்க. வேற யாரும் நமக்காக ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதனால தாங்க நான் சொல்றேன். அதே மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்ம ஏன்ப்பா நம்ம லைஃப் இப்படி இருக்கு அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்க வந்து நம்மளோட லைஃப் கொஞ்சம் மேல இருக்கிறவங்க பத்தி என்னைக்குமே யோசிக்காதீங்க. நம்மளோட கீழே இருக்கிறவங்க இப்ப நம்ம ஒரு சீட்டு வீட்டுல இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஒரு அட்டை வீட்டுல இருக்கும். இப்ப அந்த அட்டை வீட்டுக்குள்ள நம்ம கூரை வீட்டுல இருக்காங்க. நம்ம அவங்கள பத்தி தான் யோசிக்கணும். நம்மளுக்கு கடவுள் அட்டை வீடு கொடுத்துருக்காங்க, அவங்க கூரை வீடு கொடுத்துருக்காங்க. அவங்களோட நம்ம கொஞ்சம் பரவாயில்ல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்ம யோசிச்சோம்னா நம்ம வந்து நம்ம லைஃப் அவங்களோட நம்ம கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளோட நம்ம பெரிய ஆளா யோசிச்சோம்னா ஏன் அவங்க அப்படி இருக்காங்க, நாம ஏன் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ற நினைக்கிறாங்க. நம்ம இது பண்ண முடியாது. அதனால நீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி யோசிக்காதீங்க. இந்த 4 பேர் பேச்சை என்னைக்குமே கேட்காதீங்க. 4 பேர் பேச்சை மட்டும் என்னைக்குமே கேட்காதீங்க. சொந்தக்காரன்ற ஒரு விஷா பாட்டில்களை நம்பாதீங்க. இந்த சொந்தக்காரன்றவங்களை மட்டும் எப்பவுமே நம்பிடாதீங்க. அவங்க நம்ம கிட்ட ஒரு மாதிரி வெளியில ஒரு மாதிரி நம்ம கிட்ட நம்புற மாதிரியே பேசுவாங்க. அப்புறம் நம்ம முதுகுல குத்திட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா நம்ம நம்பி நம்ம முதுகுல குத்துறவங்க ஆனா நம்மளுக்கு அது எவ்வளவு வலிக்கும். நம்ம இவ்வளவு நம்பணுமே அவங்க நம்ம முதுகுல குத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு. அதனாலதான் சொல்றேன், யாரையும் நம்பாதீங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த வீடியோக்கு கொஞ்சம் லைக்ஸோ இல்ல சப்ஸ்கிரைப் இதெல்லாம் வந்துச்சுன்னா மறுபடியும் நான் உடனே இன்னொரு வீடியோவும் அப்டேட் பண்றேன். எனக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் சொல்றது எதுனா தப்பா இருந்தா தப்புன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, கரெக்டா இருந்தா கரெக்ட்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதுதாங்க, இவ்வளவுதாங்க. எனக்காக கொஞ்சம் லைக் அண்ட் சப்போர்ட்டிவ் ரொம்ப கொஞ்சம் பண்ணுங்க. ஓகேங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த வீடியோக்கு எப்படி லைக் சப்போர்ட் வருதோ அதை பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்றேன். அப்படி இல்லாட்டி மறுபடியும் வீக் தான் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் சொல்ல தப்பா நினைக்காதீங்க. நம்பாதீங்க. இந்த சொந்தக்கார பர்சன்ஸை நம்பாதீங்க. நம்பி நம்ம நாசமா போனது போதும். இதுக்கு மேல அவங்கள நம்பி நம்ம நாசமா போக வேண்டாம். நாம நல்லா இருக்கணும், நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும், அதை பார்த்து நம்ம இருக்கணுங்க. அவ்வளவுதாங்க. இவ்வளவுதாங்க இன்னைக்கான டாபிக். நீங்க வந்து உங்களுக்கு நான் சொல்றது கரெக்டா தான் படும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்க உங்க கையில நீங்க சொல்லுங்க, நான் பேசுறது கரெக்டா தப்பா இல்ல ஓன் வாய்ஸ் வேண்டாமா அப்படின்னு சொன்னாலும் ஓகேங்க. தேங்க்யூ ஸோ மச்.